பிரைஸ்ல அநேகர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, அதிகாலை ஜெபம் எப்படி பண்ணணும் பாஸ்டர், அதிகாலை ஜெபத்தின் முக்கியத்துவம் என்ன, அது அதிகாலையில் தான் பண்ணணுமா, மற்ற டைம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வாங்க இந்த செய்தியில் அதை கேட்போம். அநேகர் என்கிட்ட கேட்பாங்க, அதிகாலை ஜெபம் ஏன் பண்ணணும், எதற்கு பண்ணணும், அதிகாலை ஜெபம் பண்ணுறதுன்னு பலன் என்ன. அநேகருக்கு சந்தேகம் இருக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் இதுதான் கேட்டிருப்பாங்க, அதிகாலை ஜெபம் எப்படி பண்ணணும், ஜெபம் எப்படி பண்ணணுன்ட்டு. இன்றைக்கி அதை தான் நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம், சரிங்களா. முதலாவது ஜெபம் வேறு, அதிகாலை ஜெபம் வேறு. அதே மாதிரி காலை ஜெபம் வேறு, அதிகாலை ஜெபம் வேறு. காலையில் நீங்கள் எந்திரிச்சு பண்ணுற காரியம், மதியத்துக்கு முன்பாக இருக்கிற நேரங்கள் காலையில் ஜெபம், அது நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோ இல்லை நம்ம செய்கிற காரியமும். அதிகாலை ஜெபம் என்பது 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5 நீங்கள் ஒரு டைமை சூஸ் பண்ணி அது அதிகாலையில் நீங்கள் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு தேவனுக்கென்று ஒரு நேரத்தை கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் அதிகாலை ஜெபம். இரவு ஜெபம்ன்றது வேறு. ஸோ இரவு ஜெபத்தை உங்களுக்கு இன்னொரு செய்தியில் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இப்போது அதிகாலை ஜெபம்னா என்ன? வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, நம்ம கர்த்தரை எப்படி தேடணுமோ அவரை கண்டடையத்தக்கதான நம்ம அவரை தேடணுமா. தேவனுக்குன்னு சில நேரங்கள் இருக்கு. தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் மனிதனிடத்துல, இந்த உலகத்துல பார்க்கிற அநேக ஜனங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் போய் தேவனை தேடி போவாங்க. தேவன் அவர்களை அதிகாலையில் போய் பார்க்க போவார். நம்ம தேவனின் நேரத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு தான் இந்த ஜெபம். ஒரு விண்ணப்பம் வச்சாலும் சரி, நமக்கு தேவை இருந்தாலும் சரி, அது ஜெபம் பண்ணால் கிடைக்குமான்னா, நீங்கள் யார் ஒருவர் இந்த அதிகாலை ஜெபத்தை தொடர்ந்து பண்ணுறீங்களோ நிச்சயமாகவே அதிகாலையில் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அதே பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஏசாயால சொல்லப்படுகிறது, என்னை தேடத்தக்கதான வழியில் தேடுங்க. என்னை பார்க்கணுன்னு வர்றீங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹெட்மாஸ்டரை பார்க்க போகிறோம், ஒரு அட்மிஷன், இல்லை நம்ம மேனேஜர் ஓனரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன டைமில் போய் பார்ப்போம்? அவர் ஆஃபீஸில் எந்த டைமில் இருப்பார், அந்த டைமில் போய் நம்ம ஒரு மனுவை கொடுத்தாவோ இல்லை நம்ம தேவைகளை சொன்னாவோ அவங்க பூர்த்தி செய்வாங்க. முதல் கேட்பதற்கு அவர்கள் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா, முதலாவது நம்ம அவங்களுக்கு ஏற்ற இடத்துல நம்ம போகிறதில்ல, நம்ம இஷ்டமான நேரத்தில் தான் நம்ம போகிறோம். இப்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியும், இந்த டைமில் போனால் தான் ஹெட்மாஸ்டர் இருப்பார், இந்த டைமில் தான் ஓனர் இருப்பார், இந்த டைமில் தான் அவங்க இருப்பாங்க. நம்ம பத்திரிக்கை கூட ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஊரை தாண்டி போகிறோம், ஒரு வெளியூரில் போய் வைக்கிறோன்னா முதல் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த டைமில் அவங்க வீட்டில் இருப்பாங்க அந்த டைமில் போய்ட்டு கொடுப்போம். நான் ஊர்லேருந்து வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸ் போன டைமில் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அது நாகரிகம் கிடையாது. அவங்க நம்ம திருமணத்திற்கோ நம்ம ஃபங்க்ஷனுக்கோ வரணுன்னா அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்க ஃப்ரீயான டைமில் போய் அவங்களுக்கு அந்த நோட்டீஸை கொடுத்து அவங்கள கனப்படுத்தி கூப்பிடும்பொழுது அவர்கள் நம்ம இடத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு உதவி செய்கிறவர்களும். இப்போ அதே மாதிரி தான் தேவன் ஏசாயா 55:6 சொல்லப்படுகிறது, அவரை கண்டடையத்தக்கதான வகையில் தேடுங்க. அவர் தேடைக்கு இப்போ நம்ம ஒரு தோடை காணா போட்டுட்டோம். நான் எங்கேருந்து வரேன், நான் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வந்திருப்பேன், இல்லை வீட்டிலேருந்து வேலைக்கு வந்திருப்பேன். இப்போ என் கம்மலில் வந்து ஆஃபீஸ்லேருந்து பார்க்குறேன், இல்லை, நான் எங்கே போய் தேடுவேன்? முதல்ல ஆஃபீஸில் தேடுவேன், ஆஃபீஸ்லேருந்து வந்த வழியை தேடுவேன், அப்புறம் வீட்டில் தேடுவேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில நேரங்களில் ஒரு வேலை இந்த இடத்துல இருக்குமோ, வேறு இடத்துக்கு போய் நீங்கள் தேடுவது பயனற்ற காரியம். நாங்கள் தேடினாலும் கிடைக்காது. அதே போல் தான் தேவனை கண்டடையத்தக்கதான. அப்போ தேவன் எப்போ அவரை காண முடியுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். நீங்கள் தேவனை அதிகாலையில் நீங்கள் தேடும் பொழுது தேவன் உங்களுக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். காலையில் நிறைய பேர் எத்தனை மணிக்கு பாஸ்டர்னு கேட்பாங்க. நீங்கள் அதிகாலையில் 2லேருந்து 3, 3 மணிலேருந்து 4, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேலை தூங்கக்கூடாது. 1லேருந்து 2, 3லேருந்து 4, அதாவது கரெக்டான டைம் சொல்லணுன்னா 3லேருந்து 4 சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். சிட்டி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5, இல்லை அதிகபட்சமாக 5லேருந்து 6. ஏன்னா சிட்டி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 5லேருந்து 6 மணிக்கு எழுந்தா கூட 6லேருந்து
7 வந்து நீ சில நேரம் சில பேர் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கிற டைம், வாக்கிங்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த அதிகாலையில் தேவனை கண்டடையத்தக்கதான டைம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுங்க. காலையில் உங்களுக்கு வேலை எத்தனை மணின்னு. ஸோ 6 மணிக்கே நீங்கள் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, 5லேருந்து 6 உங்கள் ஜப வேலை இருக்கணும். அதான் அதிகாலை. இல்லை நான் வந்து 5 மணிக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன்னா நான் 3லேருந்து 4 இல்லை 4லேருந்து 5 இந்த 1 மணி நேரம், அட்லீஸ்ட் 1 மணி நேரம் அதிகாலை நீங்கள் கொடுத்தாகும். நீங்கள் அதிகாலையில் தேவனத்தில் ஜபம் பண்ணும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை கத்த செய்வார். பாருங்கள், ஏன் அதிகாலையில் நம்ம ஜெபிக்கணும் நுணுக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தேவன் அந்த டைமில் தான் இருப்பார். அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவு. ஸோ அதிகாலையில் தேடும்பொழுது அவர் பார்க்க முடியும். 2வது, தேவன் எதை எதிர்பார்ப்பார்னா முதலிடத்தை எதிர்பார்ப்பார். ஒரு நாள் துவங்குகிற அந்த நாளில் முதலாவது கர்த்தருக்கு எந்திரிச்சு கர்த்தரை தேடுகிற முகத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால தான் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிங்க, அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரர்லேருந்து நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிச்சிருப்பாங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இப்போ அதிகாலையில் நீங்கள் போய் தேவனத்தில் கேட்கும்பொழுது தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறேன்னு கத்த சொல்லுகிறார். உங்கள் நடுவில் நான் வாசம் செய்கிறேன்னு சொல்லுகிறேன். ஏன்னா தேவனை இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதிகாலையில் போய் தேடுகிறவர் பார்த்தீங்கன்னா சொற்ப எண்ணங்களே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கவனித்து பாருங்கள், அதிகாலையில் தேவனை தேடுவதில்லை. யார் ஒருவர் அதிகாலையில் நீங்கள் தேடுறீங்கன்னா இன்றைக்கி நேரில் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது, சமாதானமே இருக்காது, வியாதியின் படிக்கலை, நீங்கள் எது வாழ்க்கையில் சக்ஸஸ் இல்லாதபடி இருக்கா, ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். அதிகாலையில் எந்திரிச்சு பாருங்கள். அதிகாலையில் எந்திரிக்கும் போது தேவன் உங்களுக்கு ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். அதே போல் நிறைய பேர் கேள்வி என்னென்னா, அந்த அதிகாலையில் நான் எப்படி பாஸ்டர் ஜெபிக்கணும்? இது ரொம்ப முக்கியமான காரியம். ஒருத்தர்கிட்ட போய் காலையில் நமக்கு எதாவது வேணும்னா அந்த எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு காலையில் கேட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், கடுப்பாக இருக்கும். முதலாவது தேவனுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே முதல் என்ன பண்ணுங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுங்க. ஏன்னா தேவன் பரிசுத்தமானவர். அவர் சமூகத்துக்கு போகணும், நாமும் பரிசுத்தமாக போகணும். நல்லா பல்லெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் முகம் கழுவிட்டு ஜெபம் பண்ணணும். அதுமாதிரி ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய விஷயம் கவனிக்கணும். பிசாசு தடுக்காதபடி நம்ம ஜெபம் பண்ணுறது மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க வேலைகளை செஞ்சுட்டு வந்து டயர்டில் படுப்பாங்க. அவங்களுக்கு தேவ பக்தி இருக்கோ இல்லையோ, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க தேவனை அவங்கக்கிட்ட வந்து உங்கள் சாட்சியின் மூலமாக தான் காட்டினதை நான் ஜெபிக்கிறது மூலமாக காட்டக்கூடாது. மனசுக்குள்ளே அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜெபிக்கிறது பிடிக்கும்னா ஜெபிங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ ஜெபிக்கிறது டிஸ்டர்பாக இருக்குன்னா சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளேயே முகம் கழுவிட்டு வந்துட்டு முழங்கால் போட்டோ இல்லை அமர்ந்தோ நீங்கள் படுக்க அறையில் கூட உட்காந்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். கண்ணை மூடி, இயேசுப்பா இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி சொல்லுங்கள். முதலாவது 1 மணி நேரத்தில் முதல் எடுத்த உடனே தேவனத்தில் நன்றி சொல்லி ஒரு பாடல், முதல் பாடல். 2வது உங்கள் பாவம் மன்னிப்பு ஏதாவது இருக்குன்னா அதிகாலையில் ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க, சுத்திகரிப்பு பண்ணிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு துதி பாடலையும் நன்றி பாடலையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேவனை துதிக்கத்தக்கதான, தேவனை நம்ம அபிஷேகப்படத்தக்கதாக, தேவனை நன்றி சொல்லத்தக்கதான துதி நன்றி 2மே ஈக்குவல் தான். இந்த வகையான பாடலில் உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை அதிகாலையில் ஒரு 1/4 மணி நேரம் பண்ணுங்கள். 1/4 மணி நேரம் பண்ணிட்டு ஒரு வசனத்தை வாசிங்க. வசனம் பைபிள் எப்படி படிக்கணும்னா டெய்லியும் ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நேற்று எதுலேருந்து விட்டீங்களோ அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே படிக்க வாங்க. படிச்சுட்டு அதை நிதானிங்க. கர்த்தர் இதை இன்றைக்கி வசனத்தை இதை படிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை உங்களோட கர்த்தர் பேசுகிறார். என்ன ஆண்டவர் பேசுங்கன்னு சொல்லி கவனிங்க. அந்த வார்த்தையை லிசன் பண்ணி நீங்கள் படிங்க. இதற்கே உங்களுக்கு டைம் வந்து கடந்து போகும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மற்றவர்களுக்காக ஜெபிங்க. இப்போ வரையும் உங்களுக்காக ஜெபிக்கல. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உங்கள் சொந்தக்காரர்கள், நண்பர்கள், பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்காய் நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக அர்ப்பணம் செய்த பாவங்கள் அநேகம் இருக்கலாம், துன்பங்கள் அநேகம் இருக்கலாம். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு யோபுக்கு போல் நம்மளுக்கு கிருபை அளிக்கலாம். அதனால் மற்றவங்களுக்காய் கொஞ்சம் ஜெபிங்க. கடைசியாக இருக்க ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிங்க. வாங்க நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பார்ப்பீராக. எங்களோடு கூட சேர்ந்து அப்பா இந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற குடும்பத்தை தொடுவீராக. இவர்கள் பண பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், மனக்குழப்பங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சமாதானம் பெருகட்டும். அப்பா இப்பொழுது வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் இறங்கட்டும். இந்த வேலையில் ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது குறித்து ஏதாவது உங்களுக்கு விளக்கம் வேணும்னா
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த செய்தி உங்களுக்கு இதை குறித்து நாங்கள் போட ஆயத்தமாக இருக்கோம். காட் பிளஸ் யூ.